யாரோ ரவுடி கும்பல் தலைவங்கிட்ட இருக்கான்னு சொன்னியே. அது ஒரு பெரிய கதை மாமா. நான் அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். ம். இப்ப நான் சொல்றத அறகுறையா ரேணுகா கேட்டுட்டு அப்புறம் அதையே நினைச்சிட்டு வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா ஒண்ணு மாமா, எல்லாத்துக்குமே மல்லி தான் காரணம். மல்லி மட்டும் இல்லனா இன்னைக்கு ரேணுகாவும் இங்க இல்ல. ரேணுகாவை மட்டுமா மாப்ள? இன்னைக்கு நாங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே மல்லிதான். நீ ஜெயில இல்லாததுக்கு காரணமும் மல்லிதான். அவ மழை மாதிரி மாப்ள. மழை எங்க பெஞ்சாலும் அந்த இடத்த மறுபடி பூக்க வச்சிரும். நீங்க சொல்றது உண்மைதான் மாமா. என்ன பொறுத்த வரைக்கும் மல்லி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. வெளியில இருந்து பாக்குறவங்க வீடு போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, கம்பெனி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவளால எனக்கு ரொம்ப நிம்மதி கிடைச்சிருக்கு. அடுத்த நிமிஷம் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைங்கிற ஒரு மனநிலைய மல்லி எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கா. நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது மாப்ள.